இன்னும் 2 மாசத்துக்கு எங்க மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு உண்டான விஷயம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க அரசியல் கட்சி எங்களோட நலனு, நாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத மட்டும்தான் அந்த அரசியல் கட்சிகள் இந்த 2 மாசத்துக்கு சிந்திக்க போகுது. அதிமுக தான் திமுகவை ஆளுது. ஆமா, அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு. ஏடிஎம்கேயோட பி டீம் தான் டிஎம்கே. ஆனா ரோசம் எல்லாத்தையும் தை பிறந்தோடனே திறந்துட்டாங்க அரசியல்வாதி. ஒரு ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குனீங்க, சசிகலா இருந்தாங்க, டிடிவி இருந்தாங்க. ஓகே, சமூகமா என்ன முன்னேறி இருக்கு? டிடிவி வந்து தன்னால வந்து காலில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நலனுக்காகவும் அவங்களோட தேவைக்காகவும் மட்டுமே 2 நபர்கள் சேர்ந்துக்கிறாங்கன்றத இதை நம்ம பார்த்துக்கணும். எடப்பாடி அதே மேல்நிலையில அதே இதுல தான் நிக்கிறாரு. இவங்க தான் போய் தன்மானத்தை விட்டுட்டு போய் சேர இந்த நிலைமையா இருக்குது. இப்போ 10 ஓட்ட கூட விட மாட்டாரு ஸ்டாலின். வைத்தியலிங்க வந்தா, வெள்ளமண்டி வந்தா விடாம இருப்பாரா? இங்க இருந்து அங்க போயிட்டீங்கன்னு வைங்களேன், யாருமே வீட்டு வாசல் நிக்க மாட்டாங்க. ஆனா அது அப்படியே மாறி நடக்குது செங்கோட்டையனுக்கு. இந்த 2 மாசத்துல எந்த மானத்தையும் பார்க்க கூடாது. ஐயோ இது என்ன இப்படி பண்றாங்களே, ஐயோ நேத்து அவர் அதை சொன்னார். இதெல்லாம் எதையுமே நம்ம இதை ஒரு டிராமாவாவே 2 மாசமா பார்த்தோம்னா நமக்கு ஒரு காமெடியா இருக்கும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பரமன் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொங்கல் விழாலாம் எப்படி சிறப்பாக போச்சுங்களா? பொங்கல் ஜனநாயக பூர்வமாக போச்சு. கிராமத்தில் களை கட்டி இருக்கோம். ஆமாம், ரொம்ப நல்லா. ஆமாம், அது பொங்கல் விழா அந்த களை கட்டி இருந்தோட அரசியல் கலை வந்து இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சூடு பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்கள் 2 பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னொன்று வந்து என்டிஏ கூட்டணியில் நான் வந்து சேரவே மாட்டேன்னு சொன்ன டிடிவி திடீர்னு அந்தர் பல்ட்டி அடித்து இங்கே வந்திருக்காரு. ஸோ 2 பேரும் 2 விதமாக போயிருக்கிறதுனால 2 பேருமே வந்து அதிமுகவில் இருந்தக்கூடிய நபர்கள் 2 பேருமே இரு துருவங்களுக்கு போயிருக்காங்க. இந்த துருவங்கள் போனதுனால இவங்களுக்கு வந்து கஷ்டமா நஷ்டமா? அதான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. பழைய வழி பூரா திறந்துருச்சு. தை பிறந்து பழைய வழி பூரா திறந்து அந்த அரசியல் எவ்வளவு கேவலமானதா இருக்குதுன்றத நம்ம பார்க்க வெறுப்பும் கோபமும் தான் வருது. அதாவது இன்னும் 2 மாசத்துக்கு எங்க மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு உண்டான விஷயம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க அரசியல் கட்சி எங்களோட நலனு, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகள் இந்த 2 மாதத்துக்கு சிந்திக்க போகுது. அதோட தொடக்கம் தான் இந்த 2மே. எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தூக்குல தொங்குவேன்னு சொன்னார் டிடி இல்லையா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரின்னு சொன்ன கட்சியில் இருந்த திமுகவில் இருந்தார். அதிமுகவில் இருந்து இப்போ அதிமுகவில் இருக்க மொத்த பேரும் திமுகவுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னா அது அதிமுகவுடைய சாயம் தானே. அதில் கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஒரு அதிமுக தான் திமுகவை ஆளுது. ஆமா, அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு. ஏடிஎம்கேயோட பி டீம் தான் டிஎம்கே. அப்போ அதாவது என்னன்னா, மானம் ரோசம் எல்லாத்தையும் தை பிறந்தோடனே திறந்துட்டாங்க அரசியல்வாதிகள். ஆமா, ரொம்ப வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல. இல்லை, மக்கள் பார்க்குறாங்க. என்னன்னா, ஒரு அரசியல் சேஞ்ச் வேணும். நீங்கள் இது வரைக்கும் ரைட்டு மாறினீங்க வச்சிங்க, இங்கே ஒரு கட்சி அங்கே ஒரு கட்சி ரைட்டு, இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இத்தனை வருஷமா. ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கும் போது திரும்ப நீங்கள் வந்து பழைய அரசியல் அதே விஷயத்துக்கு என்னன்னா, நாங்கள் பங்காளிக்குள்ள சண்டைன்றாங்க. இப்போ திடீர்னு வந்து நாங்கள் சேர்றதுல எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள வந்து பங்காளிக்குள்ள சண்டை. அப்போ பங்காளி இந்த டிடிவி வந்ததுனால அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் எப்படி யோசிச்சு? அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க போடுற கால்குலேஷன் வந்து மிகப்பெரிய தவறாகும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தயார் பண்ணிட்டீங்க, ஒரு கம்யூனிட்டியவே நீங்கள் வந்து தயார் பண்ணிட்டீங்க, அது ஆள் மனசில் வரைக்கும் வந்து பதிஞ்சு, அதாவது எடப்பாடியினால தான் நமக்கு இவ்வளோ சிக்கலும், அதாவது அந்த முக்குளத்தோர் சமூகம் தான் இது வரைக்கும் அதிமுகவை தூக்கு பிடிச்சது. ஒரு ஆட்சி காலத்திலேயே ஒரு ஜாதி இருக்கும். அப்படி அதிமுகவினுடைய பேக் போனா இருந்து வந்து முக்குளத்தோர் சமூகம்னு இருந்த காலத்தில் இவ்வளவு நாளும் திடீர்னு ஒரு எதிர்ப்பு மனநிலை, இவ்வளவு அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலையை சேர்ந்துட்டு திடீர்னு ஒன்று சேரும் போது எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும் டக்குன்னு உடனே? இது எப்படி ஓட்டா மாறும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல.
தனி ஒரு நபர்கள் சேர்றதுனால மொத்த சமூகத்தோட மனநிலை மாறிடுமா? அன்னைக்கு இருந்த மாதிரியான மறுபடியும் அதே பழைய படிக்காத மனநிலையிலேவா இன்னைக்கும் மக்கள் இருக்காங்க? அவங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு சமூகமா உன்னை மொத்தமா ஆதரிக்கிறேன், என்னுடைய ஓட்டு மொத்தத்தையும் நான் செலுத்துறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஒரு நீ என் சமூகத்துக்காக என்ன செய்யற? தனிநபர்களுக்கு செய்யற. நீ ஒரு ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குனீங்க, சசிகலா இருந்தாங்க, டிடிவி இருந்தாங்க, ஓகே, சமூகமா என்ன முன்னேறி இருக்கு? ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்போ சண்டையை தான் போட்டு நீ திரும்ப உங்க அரசியல் லாபத்துக்காக தென் மாவட்டங்கள்ல ஜாதி ரீதியா தனித்தனியா குழுக்களா பிரிக்கிறீங்க. அதை மறந்து ஒன்று சேர வரும்போது வேற ஒன்றை கொண்டு வந்து சேர்த்து நீங்க இது இப்ப இதனால பலனடைய போறது யாருன்னா பிஜேபி மட்டும்தான் பலனடைய போகுது. இவங்க யாரும் இல்ல. ஆமா, இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப இது வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப அதிமுகவும் பிஜேபி இருக்குது. அதிமுக எனக்கு வந்து துரோகம் பண்ணிருச்சு, இப்ப நான் அதிமுக போடுறதுக்கு போய் பிஜேபிக்கே போட்டு போயிடுறேனே. அந்த மனநிலை இப்ப இந்த மொத்தமா சமூகங்களை கொண்டு போய் பிஜேபிக்குள்ள தள்ளதான் போறாங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு துரோகமும் இவங்களுக்குள்ள போட்டுக்கிற சண்டைனால பலனடைய போறது பிஜேபி தான் பலனடைய போகுது. அதிமுகவுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இபிஎஸ்க்கு கிடைச்ச வெற்றி, டிடிவி வந்து தன்னால் வந்து காலில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி, பெரிய வெற்றி. இவங்க அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க நலனுக்காகவும் அவங்களோட தேவைக்காகவும் மட்டுமே 2 நபர்கள் சேர்ந்துக்கிறாங்கன்றது தான் இதை நம்ம பார்த்துக்கணும். இதை வைத்து வந்து நீங்கள் அந்த பூஸ்டப் பண்ணுவாங்க, இது வந்துருச்சு, அது பர்சன்டேஜ், இது பர்சன்டேஜ், அவர் சேர்ந்துட்டாரு, இவர் சேர்ந்துட்டாரு, இதனால் இத்தனை பலம் கூடிருச்சு, இது எல்லாமே நம்ம களத்தில் போய் பார்க்க போகிறோம் இல்லையா? இதே பிரச்சனை வந்து திமுக பக்கமும் இருக்குது. திமுகவுக்கு இதே இருக்குது. இப்போ ஜாதி ரீதியாக அணிதிரட்டல்கள் வந்து 2 பக்கமே நீங்கள் செய்ய போறீங்க. இப்போ டிடிவின்ற ஒருத்தரை நீங்க உள்ள இழுக்கிறதுக்கு காரணம் எதனால் இழுக்கிறீங்க? சமூகன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இழுக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த சமூகத்துக்கு உண்டான நீங்க செஞ்சிருக்க விஷயங்கள், அந்த சமூகம் ஒன்றிணைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வந்து மனப்பூர்வமா ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப என்ன கோபம் தானே வரும் பாக்குறவங்களுக்கு. அங்க இருக்க திடீர்னு போய் இப்படி போய் சேர்ற, என்ன இது எங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்ற எண்ணம் வருமா வராதா? கண்டிப்பா. காலமாவே வந்து அவங்க எதுவுமே வந்து அரவணிக்காம திடீர்னு தேர்தல் நேரத்தில் வந்து திடீர் ஒரு பாசம் இவர் போய் சேருது வந்து இல்லை. இது வரைக்கும் வந்து அந்த அம்மாவை ஏற்றுக்கல எடப்பாடி, ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கல. அப்போ நீ எதையுமே உள்ளே ஏற்றுக்காம இப்போ டிடிவி தினகரனை தனி ஒரு கட்சியாக கூட்டணிக்குள்ள இழுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு படியிலிருந்து எந்த படியும் கீழே இறங்கி வரல எடப்பாடி. எடப்பாடி அதே மேல்நிலையில் அதே இதில் தான் நிற்கிறாரு. இவங்க தான் போய் தன்மானத்தை விட்டுட்டு போய் சேர இந்த நிலைமையாக இருக்குது இப்போ. இப்போ இதற்கு அடுத்து வந்து ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ போய் சேரும்போது இன்னும் அவமானமா தான் அந்த சமூகத்தை நினைச்சுக்கும். இப்படி உங்களை வந்து விரும்பாத, உங்களை மதிக்காத என்ன செய்யற, அதாவது ஒட்டுமொத்தமான கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க கிடையாது. ஆனா என்னன்னா, நீங்க ஒரு அரசியல் ஐக்கான ஒரு இதுல இருக்கும்போது நீங்க அதை வைத்துதான் வந்து அரசியல் நடத்துறீங்க. அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் கோணத்துல தான் உங்களுக்கு இவ்வளவு அங்கீகாரமும் அந்த கட்சியில கொடுக்கப்படுது. இது 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 போல இல்லைன்னா எடப்பாடி இவர்களை சீண்டி இருப்பாங்களா? எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ நீங்க வந்து இதை போய் நிக்கிறது நம்மளுடைய தன்மானத்தை விட்டுட்டு போறதா தான் அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பா சமூகமே நினைக்கும் இல்லையா? அப்ப அதை யோசிக்கணும்ல. நீங்க அது யோசிக்கல. அது இது எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஜெல்லாகும், இது ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இது ஒரு சைடு இருக்கும்போது வைத்தியலிங்கம் செஞ்ச காரியம், வெள்ளமடி நடராஜன் இவங்க வந்து அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெல்டா மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் இருந்தாங்க அவங்க. ஸோ இது எப்படி வந்து திமுகவுக்கு வந்து பலமாக இருக்குமா, இது பலவீனமா நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக ஏன்னா அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக திகழ்ந்தார். போன தடவையே பேசணும், கிங்காங் மக கல்யாணத்துக்கே போயிட்டாரு. சரியா? 10 ஓட்ட கூட விட மாட்டாரு ஸ்டாலின். வைத்தியலிங்கம் வந்தா, வெள்ளமண்டி வந்தா விடாம இருப்பாரா? எப்படி விடுவாரு? அது விட மாட்டாரு. அதாவது வந்து அது நம்ம முதல்ல பேசின மாதிரி அது வந்து அதிமுகவோட பி டீம் தான் திமுக. இனிமேல் திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே புகலிடம் வந்து திமுக மட்டும்தான். ஓபிஎஸ் போயிடுவாருன்றீங்களா? ஓபிஎஸ்க்கு அதுதான் நிலைமை, வேற என்ன செய்யறது? இப்போ நீங்கள் நாளைக்கு என்னவா இருந்தாலும் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள போனீங்கன்னாலுமே இன்னைக்கு டிடிவி எதிர்கொள்றதை விட அதிகமான விமர்சனத்தை ஓபிஎஸ் எதிர்கொள்வார். கண்டிப்பா. டிடிவியாவது ஒரு கட்சி தனியா வச்சிருந்தாரு, அந்த கட்சி ஒரு கூட்டணின்னு அதிமுகக்குள்ள போகுது. ஆமா, இவரை வந்து நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நான் கட்சிக்குள்ள நீங்க வந்து உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இந்த எந்த உங்களுக்கு உண்டான எந்த நீதியுமே கிடைக்கிற 3 பேரும் போயிட்டானுங்க. கடைசியா இருந்த 3 பேரும் போயிட்டாங்க. அதாவது நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க வந்து ஒரு முதலமைச்சரா இருந்த
இருந்தவர். டிடிவி ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது, அவர் ஒரு கட்சியாக வச்சிருந்திருக்காரு, என்ன அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் உங்களை உள்ள சேர்க்கணும்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா எதுவுமே கிடைக்கல. எடப்பாடி ஒரு அடி கூட கீழே இறங்கி வரல. என்ன இதை விட கேவலமான விஷயங்கள், அதாவது வந்து அவமானத்தை ஓபிஎஸ் வந்து அதிமுக போய் சேர்ந்தாருன்னா எதிர்கொள்வார். கண்டிப்பா கண்டிப்பாக எதிர்கொள்வார். ஆனால் அவர் போக மாட்டார் நினைக்கிறேன். ஏன்னா போகணும்னு நினச்சுன்னா முன்னாடியே போயிருப்பார்ல. இல்லை அது என்னன்னா அவர் ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அவர் ஒரேடியாக அரசியல் அனாதைன்னு. ஆமாம் அப்படிதான். இப்போ நீங்கள் அதாவது வந்து நீங்கள் மக்களையும் நம்பியிருந்தீங்கன்னா, இது நீங்கள் பிஜேபியை நம்புகிற அளவுக்கு மக்களையும் நம்பியிருந்தீங்கன்னா இந்நேரம் ஓபிஎஸ் வந்து ஒரு லீடராக இருந்திருக்கலாம், ஒரு மதிப்புமிக்க தலைவராக தான் இருக்கலாம். ஆனால் என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுனே ஒருத்தர் சிந்தனையே இல்லாதவர் வந்து ஒரு அரசியல் எப்படி ஜெயிக்க முடியும்? கடைசி வரைக்கும் நான் மேல்மட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சிக்னலுக்காக காத்திருந்து அந்த சிக்னல் வழியாகவே நான் அரசியல் பண்ணுவேன்னா எப்படி? நீங்கள் அப்படியா பண்ணீங்க? நீ கீழே இருந்தவர் தானே மேலே தூக்கி வந்தீங்க. அதை பற்றி அவங்க நினைக்கல. அது அவர் நினைக்கல. அவர் வந்து அவர் பண்ணுற பாலிடிக்ஸ் அவருக்கே சரியா இல்லைன்றதுனால தான் அவர் கூட இருந்த ஆட்களே போயிட்டாங்க. கூட இருக்கு ஒருத்தர் கூட இல்லை. நீங்கள் இதில் என்னென்னா மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து செங்கோட்டையன் அசைன்மெண்ட்டே வந்து என்னென்னா விஜய் கட்சியில் சேரும்போது முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் கிட்ட இருக்க அத்தனை பேர் வந்து இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவர் வந்து 2 நாளாக வந்து செங்கோட்டையனே கட்சி விட்டு போயிடுவாருன்னு சொல்கிறதுல பரவாயில்ல வந்து தகவல் வந்திருக்கு. அவர் எக்ஸலத்தில் நான் அதெல்லாம் போக மாட்டேன், எனக்கு அது கஷ்ட காலத்தில் கை கொடுத்தாரு தம்பி விஜயன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. செங்கோட்டைய நிலைமை எப்படி இருக்கும்? இல்லை எனக்கு என்னென்னா செங்கோட்டையன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையன் எடுத்த முடிவு மிக சரியானது எனக்கு தோணும். நீங்கள் வந்து என்னென்னா அதிகாரம்ன்ற ஒரே காரணத்தினால, பாஜகன்ற அதிகார மையம் நமக்கு இருக்குன்ற ஒரே காரணத்தினால நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போறீங்க இல்லையா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணப்படுற ஒரு கட்சிக்கு நான் போகிறேன். அதாவது சரியான முடிவு. சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு அதிமுக திமுகவில் இருந்தவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் எப்போதுமே ஒரு 10 பேர் இருப்பான். 10 பேர் திமுகவில் இருக்காங்களோ. ஆனால் திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம் என்னன்னா, அவர் காரில் பின்னாடி 10 பேர் உட்காந்துருப்பாங்க எப்போதும். இது தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒருத்தருடைய வீட்லேயோ பிஜேபிக்காரர் இருக்க ஒரு வீட்லேயோ யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. அவர் தனியாக தான் போகணும், தனியாக தான் வரணும். அப்போது இது வந்து நீங்கள் ஒரு மாற்று கட்சிக்கு போகும்போது முதல் மன ரீதியாக அவங்க வீக் ஆகுறது இந்த விஷயத்தில் தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டீங்கன்னு வைங்களேன், யாருமே வீட்டு வாசல் நிற்க மாட்டாங்க. ஆனால் அது அப்படியே மாறி நடக்குது செங்கோட்டையனுக்கு. அவர் ஜே கூட்டம் இருக்கு, 10 பேரை சந்திக்கிறாரு. வர ஒரு 80 வயசு ஆன ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு திடீர்னு ஒரு இளைஞர் ஒரு அங்கீகாரம், அந்த திருப்தியே செங்கோட்டையனுக்கு போதுமானதா இருக்கும். அந்த முடிவு எடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது நீங்க ஒரு கட்டத்துக்கு கடத்துறீங்க, உங்களை ஒரு மதிப்பு மிக்கிற ஒருத்தரா வாங்குறீங்க. இன்னொன்னு அடுத்த தலைமுறைகிட்ட போய் சேர்றீங்க. நீங்க அடுத்த தலைமுறைகிட்ட போய் இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு அரசியல் வழிகாட்டி ஏதோ ஒன்று சொல்றீங்க, நீங்க பேசுறீங்க, ஏதோ உங்களை ரிசீவ் பண்றாங்க, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ ஒரு 4 சின்ன பசங்களை ஜென்னிஸ்ட்டை உட்கார வச்சு ஓபிஎஸ் கொஞ்ச நேரம் வீடியோ போட்டு விடுங்க, செங்கோட்டையன் வீடியோ கொஞ்ச நேரம் போட்டு விடுங்க, டிடிவி வீடியோ போட்டு விடுங்க, செங்கோட்டையனை அடையாளம் காட்டுவாங்க. செங்கோட்டையனை அவனுக்கு ஏன்னா அந்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துருக்கு. நீங்க மக்கள்கிட்டே போகலையே. ஒரே இது அவங்க மக்கள்கிட்டையும் போல தன்னை நம்பி வந்த தொண்டர்களையும் போல தான் சார்ந்த சமூகத்தை அவங்களுக்கே அவங்க ஒன்றும் செஞ்சுக்கலையே. முதல்ல அவங்களுக்கே அவங்க ஒன்றும் செஞ்சுக்கல. நீங்க முதல்ல அப்பவே பிரச்சனை வந்துச்சு, அதிமுக விட்டு விலகி நீங்க பிஜேபியில் போய் இணைஞ்சிருக்கலாம். உங்களுக்கு இணக்கமான கட்சின்னு அதான் நினைக்கிறீங்க. அப்போ அதிகாரத்தை நோக்கி தான் இனிமேல் உங்க பயணம். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இனிமேல் அதுக்கு கீழே இறங்கி நீங்களால துணை முதல்வர் ஆயிட்டீங்க, அதுக்கு கீழே உங்களால இறங்கி வர முடியாது. டீசெண்டா ஒதுங்கி இருக்கலாம். இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கு. ஏதோ ஒரு பவர் சென்டரை நோக்கி நீங்க பயணப்பட்டிருக்கலாம். இவ்வளவு தூரம் இது பண்ணி இப்போ ஓபிஎஸ் தேவையா இல்லையான்ற நீங்க ஒரு வந்து கடைசியாக ஒரு கருவேப்பிள்ளையா தானே உங்களை நினைக்க போறாங்க. கண்டிப்பா என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன போல வந்து அதிமுகவுடைய பி டீம் திமுக சொன்னீங்களா, அந்த திமுகலே போய் இணைஞ்சா அவருடைய எதிர்காலம் தான் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. முதல்வரை பார்த்தாரு, அவர் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். இப்போ ஓபிஎஸோட முடிவும் மிக முக்கிய முடிவாக தான் பார்க்கப்படுது. ஆமா, இல்லை கடைசியாக சொன்ன போல அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஏன்னா இதில் வர்றதுக்கான சோர்ஸ் இல்லைல்ல. இல்லை அதிமுகவில் இணைகிறதுக்கு இப்போ அதாவது வந்து முதல் வெள்ளோட்டம் டிடிவி. இப்போ டிடிவியோட இணைவே இவ்வளோ விமர்சனம் பார்க்கப்படுது. இப்போ பார்க்கப்படும் போது டிடிவி வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவர் அதுக்கான ஏதோ ஒரு விஷயங்களை காரணமாக சொல்லி அடுத்தடுத்த நாட்களில் எதையோ ஒன்று பேசி 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 அதை வந்து ஒரு சரிப்படுத்துறதுக்கு உண்டான மனநிலைக்கு பேசிடுவார். ஆனால் இந்த பேச்சு வந்து ஓபிஎஸ்க்கோ மற்றவர்களுக்கோ வந்து அதை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் தனியாக கட்சி இன்னும் ஆரம்பிக்கல. நீங்கள் அதிமுகக்குள்ளே தான் இருக்கீங்க, அவர் வேற கட்சி.
அந்த கட்சி நான் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறேன். நான் இப்போ நாளைக்கே வெளியே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்து வேற யாரையும் கூட ஆதரிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசலாம்னு வைங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிஜேபி எங்களுடைய கூட்டணி பிஜேபியோடன்னு சொல்லுவாரு. எடப்பாடி வரவேற்றுட்டாரு, தம்பி வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ வந்து இந்த அதான் நம்ம இந்த 2 மாசத்துல எந்த மானத்தையும் பார்க்கக்கூடாது. ஐயோ இது என்ன இப்படி பண்றாங்களே, ஐயோ நேற்று அவர் அதை சொன்னார், இதெல்லாம் எதையுமே நம்ம இதை ஒரு டிராமாவாவே 2 மாசமா பார்த்தோம்னா நமக்கு ஒரு காமெடியா இருக்கும். நிச்சயமா இந்த பாருப்பா அன்னைக்கு அப்படி பேசினா அன்னைக்கு இப்படி பேசுறாப்புல, ஐயா ஜாலியா இருக்கு. அரசியல்லாம் இதெல்லாம் வந்து 2 மாசம் சினிமா பார்க்க வேண்டாம். சினிமாவுக்கு உண்டான எல்லா காட்சிகளும் திரையில ஓடுற அத்தனை காட்சிகளும் தரையில நடத்தி காட்டுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். நிச்சயமா பிரம்மா, இன்னும் 2 மாதங்கள் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழர்களுடைய அரசியல்ல வந்து தாவுவது யாரு, ஜெயிப்பது யாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.